மகாபாரதத்தில் இவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது. இதை ராமன் கிட்ட சொன்ன உடனே ராமன் எல்லாரும் கல்லை எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேர் கையில் கொடுங்க, இவங்க தூக்கி தூக்கி எரியட்டும், கல் மிதக்கும், அது மேலே ஏறி நடந்து போயிடுவோம். இப்போ சின்ன வயசில் நமக்கு கிடைத்த சாபத்தை கூட ஒரு காலத்தில் வரமாக மாற்ற முடியும் என்று மாற்றி யோசிக்க கற்றுக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம். மகாபாரதத்தில் நீங்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன, பீஷ்மர் ஒரு நாள் போர்க்களத்தில் என்ன சொல்லிட்டார், நாளை மாலைக்குள் பஞ்ச பாண்டவர் 5 பேரையும் நான் கொன்றுவேன்ட்டார். சபதம் சொல்லிட்டு போயிட்டார். பீஷ்மர் சொன்ன வாக்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். பஞ்ச பாண்டவர்கள் 3 பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகுன்னு எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. நம்மால் கிருஷ்ணன் என்ன பண்ணார், திரௌபதியை கூப்பிட்டாருங்க, வா. நேராக பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க. மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். கிருஷ்ணன் அவளை உள்ளே போக சொல்லி தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ, அவர் படுத்து தூங்குறாரு, அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு, கண்ணை முழிச்சு பார்ப்பார்.